வணக்கம் சொந்தங்களே. நேற்று தொலைக்காட்சியில் திரு திருமாவளவன் அவர்கள் இந்த பெரியார் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்ட செயலை பற்றி பேசினார். அதனால் அவர் 94 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் என்பது போலவும் பேசியிருக்கிறார். அந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த விநாயகர் பொம்மையை இழுத்து கீழே தள்ளி விடுவார்கள், இல்லை கையில் எடுத்து கீழே போட்டு விடுவார்கள். அது சிறுபிள்ளைத்தனம். அவர் முதியவர் சிறுபிள்ளைத்தனமாக செய்த செயலை விரிவுபடுத்தி பேசியிருக்கிறார். பெரியார் என்றாலே அத்தனை பேரும் பெருக்கும் நிலைக்கு இன்றைக்கு அவர் சமுதாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். என்னென்னா, அவர் வளர்த்த மகள் அப்பா என்று நினைத்த அந்த வளர்ந்த பெண்ணை திருமணம் செய்தவர் என்றால் அவரை பற்றி பெருமைப்படுத்தி பேசலாமா? தமிழ் கற்றால் பிச்சை எடுக்க வேண்டும் என்று நூல் எழுதியவரை பெருமைப்படுத்தி பேசலாமா? ஐயா, நீங்கள் இவர் நம்ம காஞ்சி பெரியவர் கூட தான் 101 வருடங்கள் வாழ்ந்தார். அவரை பற்றிய பெருமைகள் எதுவும் பேசப்படவில்லை. நீங்கள் அம்பேத்கரின் பெருமையை பேசியதால் தான் உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி. தாங்கள் அம்பேத்கர் உடைய நிழலாக இருந்தீர்கள். சற்றென்று நாத்திகவாதியை அவர்களை பற்றி பேச ஆரம்பித்து விட்டீர்கள். அது மட்டுமல்ல, ராஜராஜ சோழன் அவர் பாருங்கள், ஆன்மீகத்தை உலகுக்கு உணர்த்தும் வகையில் சிவனுக்கு லிங்கம் அமைத்து கோபுரம் அமைத்து, பெரிய கோபுரம், அதாவது மனிதர்களுடைய உடல் பலம், யானையின் பலம், மற்ற கருவிகள் எதுவும் அப்பொழுது கிடையாது. அதை வைத்து விஞ்ஞானத்தையே வியக்கும் வகையில் மாபெரும் கோபுரம் அமைத்து, உள்ளே சிவனின் லிங்கமும் வெளியிலே நந்தியும் அமைத்து, முற்பகுதியில் விநாயகர் சிலையும் அமைத்து, சுற்றி காம்பவுண்டு சுற்றி அருமையாக காம்பவுண்ட் அமைத்து ஒரு அரண்மனை போல் அந்த கோவிலை கட்டியிருக்கிறார். அந்த கோபுரத்தின் நிழல் தரையிலே படாது. அதுபோன்ற மாபெரும் அறிவு வாய்ந்த ராஜராஜ சோழன் அவர்களை பற்றி பேசியிருந்தால் மனம் குளிர்ந்திருக்கும். என்ன என்று, எதற்கு வாழ்ந்தோம் என்று அறியாத ஒரு முதியவர் ஈவேரா ராமசாமி. பெரியார் என்ற பெயர் அவருக்கு பொருத்தமானதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆக அவரை பற்றி உயர்வாக பேசியது மனம் வலியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருமாவளவன் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் அம்பேத்கர் சட்ட மேதை, அம்பேத்கரின் நம்பிக்கையானவர். ஆக இது மனவலியை ஏற்படுத்தியது அவர் பேசியது. சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து. வாழ்க வளமுடன். தமிழ் தமிழ் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். நேற்று மோடி அவர்கள் கூட இன்னும் அடுத்த நாட்டுடன் வாணிப தொடர்புக்கு தமிழ் தான் முக்கிய காரணம் என்று கூறி கையொப்பமிட்டிருக்கிறார். அப்படி என்றால் மிக்க உலகமே மதிக்கக்கூடிய தமிழை பற்றி அவர் பெரியார் பேசியது எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு உறக்கத்தை கெடுத்து விட்டது. நன்றி. வாழ்க வளமுடன்.